கனவு சித்திய ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் எப்படி பயன்படுத்துறது இந்த சித்தர்களுடைய குறிப்பு அதை சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கனவை நம்ம வந்து நினைவாக்கலாமா அப்படிங்கிறது, அது ஆக்சுவலாக கிடையாது. உங்களுக்கு இந்த பதில் வேணுங்கிறத தான் நீங்கள் தேடிக்கிட்டு இருப்பீங்க. அதை தான் பதிலாக சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பிரச்சனை என்னென்னா, இயற்கைக்கும் நமக்கும் உள்ள ஒரு ஒரு சின்ன இடைவெளி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நேரடியாக இப்போ நீங்கள் தாட்சாயணி இருக்கீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்க போகுது அப்படிங்கிறத, நாளைக்கு இந்த ஒரு மறைவின்ற ஒரு நபர் வருவார். இவர் உங்களுக்கு வந்து இந்த 10 லட்ச ரூபா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டா என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. நாம் கற்பனைகளுக்கு உள்ளே போக ஆரம்பிச்சிருப்போம். கற்பனை கோட்டைகளை கட்ட ஆரம்பிச்சிருவோம். அதனால நமக்கு அது பிரச்சனையாகவே மாறும். சரிங்களா? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இயற்கையும் சரி, ஒரு சிலருக்கு எக்ஸாக்டாக என்ன வேணுமோ அது வரும். என்ன நடக்க போதோ அதை பார்ப்பாங்க. அது ஒரு சிலருக்கு. அது ஒரு 2, 3% வச்சுக்கோங்களேன். 100 பேர் இருந்தாங்கன்னா, அதில் ஒரு 3 பேர் 4 பேருக்கு இப்படி ஒரு சித்தி இருக்கும். அதுதான் வந்து கனவு சித்தின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி இன்னும் நிறைய இருக்குது. சரிங்களா? இது ஒரு பகுதி தான். நான் சொல்கிறது ஒரு பகுதி தான். சித்தர்கள் இதை மாதிரி நிறைய எழுதி வச்சுருக்காங்க, நிறைய சொல்லி வச்சுருக்காங்க.